விவாதங்கள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஆதவர்ஷனா அவர்கள் இன்றைக்கு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு இதற்கான இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இறந்து போனவர்களுடைய உறவினர் என்று சொல்லக்கூடிய 2 நபர்கள் தானாகவே முன்வந்து உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி தமிழ்நாட்டில் கிடைக்காது, கொலை செய்தவர்களே நீதியை எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்றார்கள். அவர்கள் தனியாக வாதாடினார்கள், தனியாக வழக்கறிஞர்கள் வைத்தார்கள். அதிலே மிக முக்கியமானது பிரபாகரன். இன்னைக்கு அவர் ஒரு காணொலியை வெளியிட்டு பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறார். எனதும் என் தாய்க்கும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடியார் 179 இடங்களை தாண்டி பேசி கொண்டிருக்கிறார். எங்காவது ஒரு சிறு கீறல், எங்காவது ஒரு சிறு சம்பவம் உங்களால் நடத்த முடியுமா? நீங்கள் அங்கே நடத்தினால் என்ன செய்யப்படும் என்பதை இந்த திருட்டு மாடல் அரசு உணர்ந்துதான் எதையும் செய்ய மறுக்கிறது. விஜய் கிள்ளுக்கீரை இப்போதான் வளர்ந்து வர கட்சி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திமிர்த்தனத்தோடு எகத்தாளத்தோடு 10 ரூபா பாட்டுகளுக்கு 10 ரூபாய்னு பாட்டு ஆரம்பிக்கும் போதே உள்ள தடியடி நடத்திய கும்பல்கள் யார்?